அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான டாப்பிக்கு. இதில் தேர்வுக்கு வினாக்கள் எங்கேருந்து வருது? நிறைய மாணவர்களுக்கு இது தெரியாது. மெயினாக ஃபஸ்ட்டு வே டு சக்ஸஸ் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் அனைத்து கொஷினும் வருது, சரிங்களா? லாஸ்ட்டாக நான் அந்த எக்ஸாம்பிள் கூட 7 கொஷின்ஸ் டெக்ஸ்ட் புக்லேயே எடுத்திருந்தாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கில் எந்தெந்த லெசன் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பின்னாடி போஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் எந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்மாக கொஷின் வரும் அப்படிங்கிற ஒரு லெசனை பார்த்துடலாம். அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், சரிங்களா? இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்த்துருவோம். அதாவது 100% இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தொகுப்பை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஒரு கொஷின் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இருக்கும். இது அனைத்துமே 11th 12th 9th 10th இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் தேர்வுக்கு இடம்பெறும், சரிங்களா? லாஸ்ட்டாக நான் அந்த எக்ஸாமில் 11th புக்கில் இருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 12th புக்கில் இருந்தும் கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த பேஜ் நம்பர்ஸு ப்ளஸ் எந்த லெசனு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி தனியாக தொகுத்து போட்டுருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக எந்த புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி எந்த டாபிக் படிக்கணும், எந்த கொஷின் வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நாங்கள் சொல்லிடுவோம். இப்போது எந்த டாபிக் முக்கியமானது, சிலபஸை பேஸ் பண்ணி எந்த டாபிக் நம்ம எய்ம் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே மிக முக்கியமான டாப்பிக்கு. இதில் எத்தனை கொஷின் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துடலாம். இந்திய பொருளாதாரத்தை இயல்புகள், சரிங்களா? இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக தேர்வில் கேட்டுருவாங்க. அதே மாதிரி 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். இந்த 5 ஆண்டு திட்ட மாதிரிகள்லேருந்து வினாக்கள் வராத கொஷினே இருக்காது, சரிங்களா? அதனால் மிக முக்கியமாக நீங்கள் செலக்டிவ் டாபிக்ஸ் படித்தாவே எக்கனாமிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5 கொஷின் அடிச்சிடலாம், சரிங்களா? செலக்டிவ் டாபிக்ஸ். எக்கனாமிக்ஸில் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் தெரியாது. அதாவது செலக்டிவ் டாபிக்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே 5 மார்க்ஸ் ஒவ்வொரு மார்க்காக நம்ம கெயின் பண்ண தான் நம்ம வெற்றியை நோக்கி போவோம். அதாவது 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். 5 ஆண்டு திட்ட மாதிரிகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, சரிங்களா? ஒரு 2 கொஷின் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள்லேருந்து கேட்டுருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருவாய் ஆதாரங்கள். அதை விட்டுருங்க. அடுத்தது திட்டக்குழு. இந்த திட்டக்குழுவிலிருந்து நிதி ஆயோக். திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக்கை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த நிதி ஆயோக் இது வரைக்கும் தேர்வில் ஒரு 3 to 4 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ண வருஷம். நிதி ஆயோக் தலைவர் யார், நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யார், நிதி ஆயோக் சம்மந்தப்பட்ட ஒரு முழு தொகுப்பை அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அது 11th பாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு முழு விவரத்தை நம்ம பின்னாடி பார்த்துடலாம். நிதி ஆயோக்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா? 1. அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி. ஆர்பிஐயிலேருந்து ஒரு கொஷின் 100க்கு 100% ஒரு கொஷின் கேட்டுருவாங்க, சரிங்களா? ஆர்பிஐ. கிட்டத்தட்ட 4 கொஷின் ஆயிடுச்சு, சரிங்களா? அடுத்தது நிதி ஆணையம். நிதி ஆணையத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கொஷின் சொல்லலாம். ஆர்டிகல் 280, சரிங்களா? ஆர்டிகல் 280. அதில் நிதி ஆணையத்தை அடிக்கடி கேட்கக்கூடிய குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, அந்த ஆர்டிகல் 280 அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். நிதி ஆணையத்திலிருந்து ஒரு கொஷின் வந்துடும், சரிங்களா? அடுத்தது இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம். வேலைவாய்ப்பிலிருந்து ஒரு கொஷின், சரிங்களா? வேலைவாய்ப்புலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வரும். அடுத்தது நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு. வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சர்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம் எக்கனாமிக்ஸில். 1. அடுத்தது இப்போ எத்தனை கொஷின் ஆச்சு? 2, 3, 4, 5, 6, 7, சரிங்களா? கிட்டத்தட்ட 7 கொஷின் செலக்டிவ் டாபிக்ஸ்லேருந்தே இது வரைக்கும் கேட்கலாம். ஆனால் இன்னொரு மெயின் டாபிக் இருக்குது. 7 + 1 or 2, சரிங்களா? 1 or 2 நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த டாபிக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை. மிக மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கே மக்கள் தொகை. மக்கள் தொகையிலேருந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் வினாக்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இது எல்லாமே செலக்டிவான ஒரு டாப்பிக்கு. நோட்ஸ் எடுத்துக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வழிமுறை. என்ன படிக்கிறது, எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு சிலபஸ் தான் பேசிக்கு. சிலபஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. மிக முக்கியமான டாப்பிக்கை செலக்டிவ் டாபிக்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய மாணவர்கள் இருப்பீங்க. செலக்டிவ் டாபிக்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கொஷின் அடிச்சிடலாம். இப்போ நம்ம பார்த்த கணக்குப்படி
8 கொஷின் வந்து வந்திருக்கு இது வரைக்கும், சரிங்களா? 8 கொஷின். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து 100% வினாக்கள் தேர்வுக்கு இடம்பெறும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் தேடி வச்சு எல்லாத்தையும் படிக்கணும், சரிங்களா? கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க 11th 9th 10th 12th. ஸோ அதற்கான பேஜ் நம்பர் எந்த லெசனில் இருக்குது, ஸோ இந்த டாபிக் அதாவது இப்போ மக்கள் தொகை எடுத்திங்கன்னா ஸோ 11th எந்த பேஜில் இருக்குது, ஸோ எத்தனாவது லெசன், ஸோ அதை பற்றின முழு விவரத்தையும் நம்ம பின்னாடி பார்த்துடலாம். அதே மாதிரி 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் ஸோ எங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எத்தனாவது லெசன் இருக்குது, எத்தனாவது பேஜ் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதற்கான ஒரு தெளிவான உரையும் நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம். ஸோ இவ்வளோ தான், சரிங்களா? இந்திய பொருளாதாரத்தோட கொஷின் அனாலிசிஸ், ஸோ சிலபஸ் அனாலிசிஸை தெளிவான ஒரு நோக்கத்தோடு நாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மாணவர்கள் வரக்கூடிய தேர்வில் வெற்றியடையும் நோக்கில் வே டு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும், சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.